நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, ஜெயம் ரவி அவருடைய மனைவி 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா கருத்து வேறுபாடுனால வந்துட்டு டைவர்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் இருக்கு இல்லையா, திடுதிப்புன்னு வந்துட்டு யோசிச்சு எடுக்கப்பட்ட ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது வந்துட்டு நல்லா உட்காந்து யோசிச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா குடும்ப நலன் இருக்கு இல்லையா, அதை கருத்தில் வச்சுக்கிட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சைட்ல இருந்து ஒரு அறிக்கை அப்படின்றது வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த விதமான விளக்கமுமே கொடுக்காதனால பார்த்தோம்னா அப்போ வந்துட்டு ஆர்த்திக்கு இதில் ஓகே தான் போல, 2 பேரும் பேசி தான் வந்துட்டு இந்த ஜெயம் ரவி இருக்கார் இல்லையா, அவரே ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்க்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு போல. என்னாச்சுன்னு தெரியல, கோலிவுட்ல நல்லா இருந்த ஜோடி தானே இப்படி திடுதிப்புன்னு வந்துட்டு பிரியிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஷாக் ஆகிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வருஷத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமா நம்மளுடைய ஃபேவரட் பேர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் கோலிவுட்ல பார்த்தோம் அப்படின்னா இருந்தா இவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா, இந்த மாதிரி கப்புள்ஸா இருக்கணும், நம்ம லைஃப்லயும் நமக்கு ஒரு பார்ட்னர் இந்த மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டோமோ அவங்க எல்லாருமே என்னமோ டைவர்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, கடையில போய் ஒரு டீ அப்படின்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு டைவர்ஸ்ங்க, நாங்கள் இனிமேல் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜிவி இருக்கார் இல்லையா, அவருக்கு டைவர்ஸ் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவியும் டைவர்ஸ் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிருக்கு. இதுன்னு வந்துட்டு ட்ரெண்டா அப்பப்போ ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகும் இல்லையா, இப்போ ஒரு கேமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு விஷயம் இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ண டைவர்ஸ் ட்ரெண்ட் ஆகிடுச்சா, எல்லா கப்புள்ஸுமே டைவர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த டைவர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது என்ன, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவி விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயம் ரவியுடைய விஷயம் பற்றி நம்ம பேசும்போதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, ஆர்த்தி நானும் வந்துட்டு இனிமேல் சேர்ந்து வாழ போகிறது கிடையாது, பல கஷ்டமான யோசனைகள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பல நாட்களுக்கான சிந்தனைகள், இது எல்லாத்தையுமே தாண்டி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட் இருக்கு இல்லையா, இன்டர்நெட்டில் இதுக்காகவே உட்காந்து பேசக்கூடிய ஒரு சிலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி ஆர்த்தி இவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க அப்படின்ற விஷயவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 மாதமாகவே வந்துட்டு பரபரப்பாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க, எந்த சைடுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே லீக் பண்ணப்படல, அப்போ இது பொய் தான் போல, ரூமர் தான் போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சு அந்த சர்ச்சையை அடங்கறதுக்குள்ள தான் பார்த்தோம்னா ஜெயம் ரவி தானாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்காகவே அப்படின்னு சொல்லிட்டு பல சேனல்ஸ் இருக்காங்க, கிசு பேசுறது இருக்கு இல்லையா, அதே வந்துட்டு ஓப்பனா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே 24 மணி நேரம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, ஆர்த்தி மேலே தான் பார்த்தப்போ ஆர்த்தி வந்துட்டு ஒரு டார்ச்சரான பொண்ணா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்திக்கு வந்துட்டு ஏதோ வேற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கான், அதனால தான் ஜெயம் ரவி வேணான்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம், இதை வந்துட்டு யாரும் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி தரப்புல இருந்து சொல்லப்பட்டதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எப்படி நீ கட்டுக்கதைன்னு சொல்லலாம், ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அது உண்மையாவே இருந்தாலும் அது அவங்களுடைய பர்சனல் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னே சொல்லலாம். இப்போ அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க பண்ணலை, அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ற இடத்துல நம்ம இல்லை அப்படின்றதான் இப்போ முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெயம் ரவி வந்து ஜட்ஜ் பண்றாரு, இல்லை அவர் வந்துட்டு அவங்க தப்பானவங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்கு பட்டு அவர் வழங்கினாரு அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட 18 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய லைஃப் அப்படின்றத ஆர்த்தி கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு மனக்கசப்பு வரதா இருந்தாலும் சரி, இல்லை டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுக்கு முடிவெடுக்கிறதுக்கான ரீசன்ஸ் இருந்தாலும் சரி, 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா பரஸ்பரம் ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்க கூடாது, ஒருத்தர் குறை சொல்லிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீட்டாக அந்த டைவர்ஸ் அப்படின்றத வாங்குறாங்க. பட் அதுக்குள்ள நம்மளுடைய கருத்துக்கள் இருக்கு இல்லையா, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை ஜெயம் ரவிக்கு அஃபேர் இருக்குமோ, இல்லைன்னா ஆர்த்திக்கு அஃபேர் இருக்குமோ, இல்லை 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணி இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ, இதுதான் வந்துட்டு பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம குடும்பங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு சாதாரண சண்டை சச்சரவு அப்படின்றதெல்லாம் வரும், அந்த மாதிரி டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நீ நானும் உங்க கூட பேசிக்கல, நீ என் கூட பேசிக்காத அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றதும் கிரியேட் ஆகும். ஒரு சில மாசங்களுக்கு பேசாம இருப்பாங்க, மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனாலோ இல்லை ஒரு பிரச்சனைனாலோ அவங்க தான் வந்துட்டு அதை சரி பண்ணிக்குவாங்க, மறுபடியும் பேச ஆரம்பிச்சுக்குவாங்க. ஸோ இது வந்துட்டு எல்லா லைஃப்லயுமே நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். பட் அவங்க வந்துட்டு செலிபிரிட்டிஸ், அவங்க வந்துட்டு கோலிவுட்ல வந்துட்டு சினிமா ஆக்ட்ரஸா இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருடைய பர்சனல் லைஃப்ல வேணாலும் நம்மளுடைய கற்பனை திறன் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் உள்ள நுழைச்சிக்கலாம், அங்க போயிட்டு நம்ம இது
இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கலாம். அது வந்துட்டு அவங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்றத தாண்டி அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபியூச்சர் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கூட யோசிக்காம பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு அருவருப்பான விஷயங்களா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை யூடியூப் சேனல்ஸ் பண்ணா கூட பரவாயில்ல, யூடியூப் சேனல்ஸ் பண்றாங்க அப்படின்றத தாண்டி பார்த்துட்டோம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல நியூஸ் சேனல்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் விஷயமா, அப்ப இவங்களுடைய பிரிவுக்கு அவர் தான் காரணமா, இவர் தான் காரணமா, ஜெயம் ரவியுடைய அதிரடி மாற்றத்துக்கு இதுதான் வந்துட்டு ஒரு ரீசனா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா தொடர்ந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு, அதை வச்சு எப்படியாவது நாளை ஓட்டிடலாம் அப்படின்றதுக்காக அந்த ஃபேமிலி படக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாம பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும் போது தான் ஆர்த்தி இருக்காங்க இல்லையா, ஆர்த்தி சைட்ல வந்துட்டு இன்னைக்கு ஒரு அறிக்கை அப்படின்றத வெளியிடுறாங்க. அதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு இந்த விஷயம் அப்படின்றதே வந்துட்டு தெரியாது, எனக்கும் அவருக்குள்ளேயும் ஒரு மன வேறுபாடு, ஒரு மன கருத்து வேறுபாடு அப்படின்றதெல்லாம் இருந்தது உண்மைதான். அதை நான் அவர் கூட பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் ட்ரை பண்ண, அவரோட தனியாக உட்காந்து மனசு விட்டு பேசி அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில ரீசன்ஸ்னால பார்த்தோம் அப்படின்னா நான் அவரை சந்திக்கிறது இருக்கு இல்லையா, நான் அவரை சந்திக்கிறதே வந்துட்டு தடை பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவரை என்னால் மீட் பண்ண கூட முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இந்த விவாகரத்து அறிவிப்பு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என் கவனத்துக்கு வரவே கிடையாது. என் கவனத்துக்கும் வரல, என்னுடைய ஒத்துழைப்பு அப்படின்றதும் கேட்கல, என்னுடைய முடிவு என்ன, என்னுடைய டிசிஷன் என்ன அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்காம தன்னிச்சையாக பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் குடும்ப நலன் எதுவுமே கிடையாது. அவர் வந்துட்டு அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தான் பார்த்தோம் அப்படின்னா இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்த இந்த 18 வருஷம் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த கண்ணியம் அப்படின்றத வந்துட்டு இழந்துட்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு சில வந்துட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு சில குற்றச்சாட்டுகளா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில விஷயங்களா இருந்தாலும் சரி, நம்ம மறுக்கலை அப்படின்னா பாரு அவங்க வந்துட்டு குற்றம் இருக்கிறதுனால தான் வந்துட்டு எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க. என் மேலே எந்த தப்புமே கிடையாது, என்னுடைய நடத்தையின் மேலையா இருந்தாலும் சரி, இல்லை என்னுடைய கேரக்டர் மேலையா இருந்தாலும் சரி, தொடர்ந்து வந்துட்டு விமர்சனங்கள் அப்படின்றது வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் இப்போ மறுக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். பட் நான் மறுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை மறுக்கிறேன்னா காலப்போக்கில் ஒருவேளை அதுதான் உண்மையா இருக்கும் போல, அதனாலதான் வந்துட்டு ஜெயம் ரவி உங்களை விட்டுட்டு போயிட்டார் போல, ஆர்த்தி வந்துட்டு பெருசா அதை கண்டுக்கவும் கிடையாது, ஸோ ஆர்த்தி மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி எம் மேல தப்பு வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினாலதான் நான் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு விளக்கம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நானா இருந்தாலும் சரி, என்னுடைய குழந்தைகளா இருந்தாலும் சரி, எங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து நாங்கள் மீண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் என்னுடைய பிரைவசிக்கு நீங்களும் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனுடைய வழி என்ன, அது வந்து மீண்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு நாளில் அந்த ஒரு செகண்டில் வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியே தெரியாது. அது வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்த விஷயம் இருக்கு இல்லையா, திடுதுப்புல பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோதான், அது இல்லை அப்படின்னும் போது வரும்போது அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம கோவத்திலேயே இருந்தாலும் சரி, பதட்டத்திலேயே இருந்தாலும் சரி, நம்ம யாரு அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, நம்ம யாரு அப்படின்றதே நம்ம லூஸ் பண்ணிக்குவோம். அந்த சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம யாரு, ஐ மீன் இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டர் வந்துட்டு அவங்களுடைய ஐடென்டிஃபிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேரக்டர் அப்படின்னா அவங்க இப்படிதாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தன்னை யாரு அப்படின்றதே மறந்துட்டு பார்த்தோம்னா அந்த பயத்திலேயே இருந்தாலும் சரி, இல்லை அந்த கோவத்திலேயே இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத பண்ண போவாங்க. அந்த மாதிரி தான் ஜெயம் ரவி இந்த மாதிரியான முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக நினைக்கிறேன். நம்ம முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயம் ரவிக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் இருக்கார் இல்லையா, தனுஷ்கா இருந்தாலும் சரி, ஜிவி பிரகாஷ்கா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன விஷயம் சொன்னமோ அதே தான் நம்ம இங்கேயும் சொல்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சில விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லா நாளுமே ஹாப்பியாக தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஒரு சில சண்டைகள் வரும், ஒரு சில சச்சரவுகள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன், பேசாமல் போறியான சுச்சுவேஷன்ஸ், மன சங்கடம், இது எல்லாமே வரதான் செய்யும். பட் அதை தாண்டி அந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல ஜெயம் ரவியும் ஆர்த்தி அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. அவங்க இனிமேல் மனசு விட்டு பேசி ஓகே நமக்குள்ள நடந்ததெல்லாம் வேணாம், இனிமேல் அதை பற்றி பேச வேணாம், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற முடிவு எடுத்தாலும் அது அவங்களுடைய முடிவு தான். இல்லை எடுத்த முடிவு இப்படியே இருக்கட்டும், 2 பேரும் பிரிஞ்சே இருப்போம், 2 பேரும் வந்துட்டு வெல் விஷர்ஸா நீயும் நல்லாரு நானும் நல்லாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுவும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல அவங்க எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன் தான். ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு யாரும் கட்டுக்கதையை சொல்ல வேணாம் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பர்சனல் லைஃப் அப்படின்றது இருக்கு. இங்கே ஒரு சிலரோட லைஃப்ல நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு சிலரோட லைஃப்ல கெட்டவங்களா இருப்பாங்க. இங்கே நம்ம எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு சிலரோட புக்ஸ்ல நம்ம கெட்டவனாகவும் ஒரு சிலரோட புக்ஸ்ல நம்ம நல்லவங்களாகவும் மாறிதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க ஃபேமிலி இப்போ தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சொந்த தனிப்பட்ட கருத்தை அதுக்குள்ள நுழைக்க வேணாம் அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்க இந்த விஷயத்தை
பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.